ஸோ கேகேஆர் வர்சஸ் டிசி மேட்ச் 47 அட் கொல்கட்டா நடந்து முடிஞ்சிருச்சுங்க. அண்ட் கேகேஆர் 7 விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணதுனால வந்து பாத்தீங்கன்னா 12 பாயிண்ட்ஸ் போயிட்டாங்க. எஸ், ஆல்ரெடி அவங்க நம்பர் 2ல இருக்காங்க. 10 பாயிண்ட்ஸ் பெட்டர் ரன் ரேட்ல. இப்போ 2 பாயிண்ட்ஸோட நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காங்க கேகேஆர் நாங்க சொல்ல முடியும். டிசி பொறுத்தவரைக்கும் டெஃபினட்டா டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாரு பண்ட், பட் அவங்களால அடிக்க முடிஞ்சது 153 for 9 in 20 overs தான். ஹையஸ்ட் ஸ்கோரே குல்தீப் யாதவ் 35 of 26 balls. பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு டிசி பேட்ஸ்மேன்ஸ் விளையாடி இருக்காங்கன்ட்டு. ஃப்ரேசர் மெக்கார்க்கு இந்த மேட்ச்ல பெருசா இம்பாக்ட் ஆகல. ஐ திங்க் அதுவே ஒரு பிக் ரீசன் ஆக்சுவலா டெல்லி சரியா பெர்ஃபார்ம் பண்ணாததுக்கு. அண்ட் bowling வைஸ் கேகேஆர் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி ஸ்டார் ஆஃப் த ஷோ. லாஸ்ட் மேட்ச் எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. இந்த மேட்ச் சூப்பரா போட்டாரு. 3 விக்கெட்ஸ் எடுத்தாரு. அண்ட் எல்லாருமே நல்லா போட்டாங்க. அஷித் ராணா நல்லா போட்டாரு. வைபவ் அரோரா நல்லா போட்டாரு. மிச்சல் ஸ்டார்க் இந்த மேட்ச்ல கம்பேக் ஆனாரு. ஒன்ஸ் அகைன் பீயிங் சோ எக்ஸ்பென்சிவ். ஒரே நல்ல விஷயம் ஃப்ரேசர் மெக்கார்க் கேட்டவர் எடுத்தாரு. அண்ட் சேசிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபில் சால்ட் உரிச்சிட்டாருங்க. அதாவது நரேன் ஒரு மேட்ச் அடிச்சாருன்னா ஃபில் சால்ட் ஒரு மேட்ச் அடிக்கிறாரு. இல்லனா ஃபில் சால்ட் கிட்டத்தட்ட கன்சிஸ்டன்டா தான் விளையாடுறாரு. பிரிச்சு மேஞ்சிட்டாரு தான் சொல்ல முடியும். அண்ட் ஷியா சைரும் சரி, வெங்கடேஷ் சைரும் சரி, ஒரு 50 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டு கேம் 16.3 ஓவர்ஸ்லயே முடிச்சிட்டாங்க. சோ இந்த கேம் பத்தி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.